சினிமாக்குள்ள இருக்கிற அரசியல். வெற்றிமாறனின் விடுதலை படத்துல பேசப்பட்டுள்ள அரசியல் இந்த காலகட்டத்துக்கு 2024 இருக்கிறோம். விடுதலை 2 சூட்டபிள் ஆகுமான்னா கண்டிப்பாக ஆகலை. இப்போ நில உடைமை வச்சுக்கிறாங்க, பணம் வச்சுக்கிறாங்க, அதிகாரம் வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை தேவைகளுக்காக போராடுறது, கூலிக்காக போராடுறது, தன்னை காப்பாற்றிக்கா இருக்கிறது அப்படிங்கிற நிலை நிறுத்தி தான் படம் எடுத்திருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு வந்து கம்யூனிஸ்ட்டை தூக்கி நிறுத்தி படம் எடுக்கிறது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதா இந்திய அளவிலும் சரி, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுமே இல்லாமல் போச்சு. இப்போ குறிப்பாக அவங்க காணாமல் போன லிஸ்ட்ல தான் இருக்காங்க. கரெக்ட். விஜய் சேதுபதி பேசுற சித்தாந்தமான வசனங்கள் வந்து நிறைய பேர் வந்து தோழர் சீக்கிரம் முடிங்கன்னு ஓபன் கமெண்ட் நம்ம தியேட்டர்ல பசங்க பேசுற தோழர்னு சொல்றாங்க. தோழர் சீக்கிரம் முடிங்க. தண்டவாளத்துல தலை வச்சு படுத்ததுனாலதான் நீ இன்னைக்கு அதிகாரியா இருக்கேன்னு சொல்றாங்க. வசனம் வந்து கள்ளக்குடியில டால்மியாபுரங்கிற பேரை மாத்துறதுக்காக கலைஞர் வந்து அன்னைக்கு போராட்டம் நடத்தினாரு. இப்ப கூட கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு சொன்னா போலீஸ் அலர்ட்டா தான் இருக்காங்க. திடீர்னு வந்து பிரதமர் வராரு, அவங்க வராங்க, அந்த நேரத்துல வந்து அங்க இருந்து ஒரு பிளாக் கொடியை எடுத்து காட்டிடுவாங்க. அந்த ஒரு செகண்ட். ஆமா, வந்து பெரியாரும் அன்னைக்கு வந்து அதை பற்றி விடுதலையில் ஒரு பக்கம் கூட கண்டனம் அறிவிக்க தெரியல. ஏன்னா அவர் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு இது அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் அதை குற்றச்சாட்டாங்க. ஆனால் அதே வந்து அந்த நக்சலாக மாறி தமிழ் தேசியத்தில் எல்லாத்தையும் மாறி இன்றைக்கி இருக்கிற கவிஞர் தாமரையோட ஹஸ்பண்ட் தியாகு அவர் கூட அந்த களத்தில் நின்னார். அப்போது அவர் செருப்பு தலையில் வச்சுட்டு போகணும், உயர் ஜாதிக்காரங்க மிரட்டினாங்க அப்படிங்கிறத காட்சி அமைச்சிருக்காரு. அதுலேயும் அவர் வெற்றிமாறன் வந்து கிரிட்டிசிசம் பண்ணாங்க, முரண்பாடுகள் இருந்து. அதனால வெற்றிமாறன் வரலாற்றை திருச்சி எழுதியிருக்கிறாரு சொல்றீங்க. வரலாற்றை வந்து தவறாக காட்டுறாரு, தவறாக சொல்றாரு. விடுதலையிலே பார்த்தீங்கன்னா 2ல் நீங்களே பார்த்துருப்பீங்க, எடுத்து மாதிரி தான் போடுறாரு. கற்பனை கதை, யாரும் இது இல்லை, யாராவது இருந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை, கற்பனை கதை. அது வந்து அந்த ரயில் தண்டவாளத்தில் நடந்த சம்பவம் என்ன சொல்றாரு அவரு? பிரிட்ஜ் பாம் வைக்கிற மேட்டர்ல வந்து வாத்தியார் கேரக்டர்ல விஜய் சேதுபதி சொல்றது என்னன்னா, அது இந்த விஷயத்த அதிகாரி ஒருத்தர் அந்த காலகட்டங்கள்ல அதே விழுப்புரம் மாவட்டத்துல எஸ்ஐயா இருந்தவங்க, அதுக்கப்புறம் பணி ஓய்வு பெற்றவங்க, இப்போ அதே மாதிரி குறிப்பிட்ட 4 சீனியர் அதிகாரிகிட்ட பேசும்போது அந்த விஷயம் நடக்கும்போது அது தெரிஞ்சதான் அவங்க பண்ணதா சொல்றாங்க. அந்த படத்துல அவர் ரவுடியா காட்டுற அந்த ரவுடி கேரக்டர் மயிலை சிவகுமார், அவர் அந்த அளவுக்கு தௌலத்தான ரவுடி எல்லாம் கிடையாதான். ஏன்